வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரைடே இன்னைக்கு வீடியோ போட்டோம். சாட்டர்டே சில காரணங்கள், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. இன்னைக்கு வெனஸ்டே. ஸோ உங்களுக்கு தெரியும், சென்னையில் பெரும் வெள்ளம். நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க, அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு போடுங்கன்றது. ஷார்ட்ஸ் போடலாம், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. தோ எங்கள் ஆஃபீஸில் இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பவர் எல்லாமே இருந்துச்சு அண்ட் எல்லாமே இருந்துச்சு. பட் பேசிக்காக இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை ஒன்று. ரெண்டாவது ஆஃபீஸ்க்கு வர ஆக்சஸ் பூரா ஃப்ளட்டடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கிறோம். எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க அத்தனை பேருமே சேஃபாக இருந்தாங்க. கொஞ்சம் வீட்டு சைட்லலாம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ். நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. வாட்ஸ்அப்பில் பேசினவங்க இல்லை டைரெக்டாக கால் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்னேன். பட் மற்ற மெயின்ஸில் நம்ம போட முடியல. எஸ், நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கலாம், வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். நேற்று தான் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு அண்ட் கால்ஸும் எங்களுக்கு ட்ராப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எனிவே, ஹோப் நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் இது மாதிரி க்ரைசிஸ் வரும்போதும் மணி மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்தது வெறும் 2 நாள் 3 நாள். ஸோ தவிர்ப்புல தப்பிச்சுக்கிட்டோம். இது கொஞ்சம் பெருசாக வந்துச்சு எப்போ டிமானிட்டைசேஷன் போதும் நம்ம தவிச்சோம். அப்போ லிக்விட் கேஷ் இல்லாதவங்க நிறைய தவிச்சாங்க ஒன்று. ரெண்டாவது, கொரோனா வந்தப்போ நிறைய பேருக்கு மணி மேனேஜ்மெண்ட்னா என்னதுன்றது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ ஒரு லாஸ்ட் 6 months லிக்விடிட்டி இஷ்யூஸில் இருக்கிறோம். லிக்விடிட்டின்றது கையில் ஃபண்ட்ஸ் இருக்கும், இல்லை சம் அதர் மீன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். பட் கையில் லிக்விட் கேஷ் இல்லாத இருக்கும். தட் இஸ் கால் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே நான் ஏன்ட்ட வரவங்க அத்தனை பேர்த்திட்டுமே ஃபைனான்ஷியல் பிளானிங்கை பற்றி நான் எப்பயுமே பேசுறது தோ அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு வந்திருந்தாலும் நான் ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி நான் பேசுவேன். யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணும்னு சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டு கேட்குறது அவங்க ஏஜ், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா தான் வி கிவ் தம் தி என்ன பண்ணலாம்ன்றது. பேசிக்லி திஸ் இஸ் கால்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலிங். ஸோ இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ நம்ம கடைசியாக போட்ட வீடியோவுக்கும் இன்னைக்கும் என்ன வித்தியாசம் ஆர் என்ன மாறி இருக்கு? நிறைய விஷயம் மாறி இருக்குங்க. நிஃப்டி விட்டுருங்க, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 3000 points ரேலி. சம்மல ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொன்ன அந்த லெவல் இருக்கு தெரியுமா, 19,885 உடையிட்டோம். 20,485. அந்த 20,485க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் 20,700 நிச்சயம்ன்றதை நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு 21,000 அப்படி அழகாக ஒரு கிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஒரு ஹேங்மேன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது ஹேங்மேன் பேட்டர்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு இன்னையோட லோவை கட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஹேங்மேன் பேட்டர்ன் கன்ஃபார்ம். ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ பெரிய ரேலி இருக்குன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 1,150 points ரேலி, அதுவும் லெஸ் தென் a week's டைம்னு அது டெஃபினட்டாக ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கும். அண்ட் நம்ம முதலே சொல்லிடணும், 8 days கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. எந்த சைட்லேயும் பிரேக் ஆச்சுனால் ஒரு 1000 points மூவ் வரும்ன்றது நம்ம சொல்லிடணும். அண்ட் மோர் லைக்லி அபவ் சைடுன்றதான் நம்ம போன டியூஸ்டே வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் குட், ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் கடைசியாக ஃப்ரைடே அன்னைக்கு போட்ட வீடியோ ஒன்று, ப்ளஸ் சாட்டர்டே அன்னைக்கு நம்மளோட ஜோஹோ மீட்டிங், ரைட்? அந்த 2 மீட்டிங்லேயுமே நான் சொல்லியிருந்தேன், பிஜேபி மோர் லைக்லி டு வின், கம்மிங்காக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் காட்டுது. அண்ட் இதே மாதிரி தான் 2014 நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் தட் பிஜேபி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியாக வரும்ன்றது, அதுவும் சார்ட் பேட்டர்னை வச்சு வரும்ன்றது நான் ஜோஹோ மீட்டிங்கில் காட்டியிருந்தேன். ஐ ஆல்சோ கேவ் தம் தி சார்ட் பேட்டர்ன்ஸ் என்ன பார்த்துருந்தோன்றது. இன்ஃபேக்ட் அந்த ஜோஹோ மீட்டிங் எல்லாத்தோட பெனிஃபிட்டுக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் அண்ட் இஸ் இட் வர்த் அந்த 199 நிறைய பேர் பேசியிருந்தாங்க. 199 நீங்க பெரிய அமௌண்ட் அந்த சைட் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க
அண்ட் மீட்டிங்ல என்ன இருக்க போகுது, யூ வில் கோயிங் டு செல் சம்திங். நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன், ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு செல். நான் வந்து இந்த டிப்ஸ் விற்கிறதோ இல்லை ட்ரைனிங் வந்து அக்ரெசிவாக வந்து நாங்கள் வந்து விற்கிறதோ அது மாதிரி எதுவுமே வந்து எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ 200 rupees கொடுத்து வரவங்கள்ட்டே நான் வந்து இதான் நான் சொல்லியிருக்கேன், டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். நான் மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன் அண்ட் ஒரு 8-10 ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், விச் வில் கிவ் ப்ராபபிள் குட் ரிட்டர்ன்ஸ்ன்றது. லாஸ்ட் வீக்ல வந்து சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேசியிருந்தோம். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அது வந்து ஏச்சர் மோட்டார் ஆகட்டும், இல்லை டெக்ஸான் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம சொல்லிட்டு போகணும்னு நினச்சா எல்லா ஸ்டாக்ஸையும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் 15 days நான் கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் எடுத்து பாருங்க, என்ன ரிசல்ட் வந்துருக்குன்றது நீங்களே பாருங்க. எல்லாமே வந்து அபவ் 8-10% அபவ் இதில் தான் இருக்கு. மேபி 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து இன்னமும் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் லெவலை டச் பண்ணாத இருந்திருக்கலாம். மெயின்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், ஐஓபி ஆகட்டும், இல்லை கெனரா பேங்க் ஆகட்டும், இல்லை பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து வெயிட்டிங் இன் லைன் ஃபார் ஏ பிரேக் அவுட். சூப்பராக பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ப்ராபபிள், மறுபடியும் நான் சொல்கிறேன், ஐம் யூஸ் பண்ணுற வேர்டு பார்த்து யூஸ் பண்ணுங்க, ப்ராபபிள் ஒரு சின்ன கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எவ்வளோ தூரம் வரும்னு சொன்னால், இப்போ இருக்கிற சூழ்நிலையில், அதாவது ஆப்ஷன் டேட்டாஸ் எடுக்கும் போதும், நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கு, ஸோ நாளைக்கு கதையை விட்டுருங்க. இப்பயே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கால் எங்கே ரைட் ஆயிருக்கு, 21,000 லெவலில் வந்து ரைட் ஆயிருக்கு. அண்ட் 20,950 லெவலில் செகண்ட் ஹையஸ்ட் ரைட் ஆயிருக்கு. புட்டு எங்கே ரைட் ஆயிருக்கு, 20,800 ரைட் ஆயிருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து மார்க்கெட் வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து மோர் ஆர் லெஸ், அதாவது சார்ட் பேட்டர்ன் இது டேட்டாஸ் பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் லாக் ஆகி அந்த லெவல் நிற்குது. மேபி, மறுபடியும் நான் யூஸ் பண்றேன், மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்து மார்க்கெட் கீழே சரியில்லாம். ஓகே, அடுத்த வாரத்துக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அகெயின் அதுலயும் 21,000ல ஹையஸ்ட் லாக் ஆயிருக்கு. அண்ட் டவுன் சைட்ல வந்து 21,800 லெவல்ல வந்து லாக் ஆயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 38,000 புட்டு வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த சில நாட்கள் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வர 8ஆம் தேதி ஆர்பிஐ பாலிசி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ பாலிசி மோர் ஆஃப் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்க்ரீஸும் பண்ண மாட்டாங்க, டிக்ரீஸும் பண்ண மாட்டாங்கன்றத ஒரே ஒரு கட் ஃபீலிங்கோட கவர்மெண்டோட பாலிசி மோர் ஆர்லெஸ் அப்படிதான் இருக்கு. யூஎஸ்லயும் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிட்டதாக வந்து அவங்க கிளியர் கட்டாவே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், நம்மளோட ட்ரேட் டெபிசிட் வந்து பெருசா இருந்துச்சு இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் கோல்டு இம்போர்ட் தான். நீங்க வந்து அந்த இதுல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கோல்டு தான் இருந்துச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடையாது. நிறைய பேர் வந்து கோல்டை வந்து பெருசா வந்து பேசலாம், எங்க தாத்தா இன்வெஸ்ட் பண்ணாங்க, எங்க கொள்ளு தாத்தா இன்வெஸ்ட் பண்ணாங்க, எடுத்து பாருங்க லாஸ்ட் வந்து பல செஞ்சுரியா வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து 2 விதத்துல எடுத்து பாருங்களேன். கோல்டு வந்து நம்ம ஊர்ல கிடையாது, நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோல்டுல வந்து ஆவரேஜ் ஒரு பீரியட் ஆஃப் டைம், நான் வந்து டைமிங் பத்தி நான் பேசல, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கோல்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இஸ் எனிவே பிட்வீன் 10 to 12% or 15% ரிட்டர்ன். வர்ஸ்ட் சினாரியோ. ஓகே, ஆவரேஜ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 years நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அபவுட் 12%. வெள்ளைக்காரன் தான் வந்து மேக்சிமம் கோல்டை விற்கிறான், ரைட்? ஆஸ்திரேலியா இல்லாட்டினா யூஎஸ் அது மாதிரி இடத்துல இருந்தால் நம்மளுக்கு கோல்டு இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம வந்து சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் வந்து கோல்டு வருது, ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் அ செகண்டரி திங். பட் மேஜர் சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, இல்லை வேர்ல்ட் பேங்க் வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கோல்டை வந்து வித்துட்டு இந்தியன் மார்க்கெட்ல வந்து கேஷ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ 10-12% ரிட்டர்னை நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அவன் வந்து 15-30, 20-25%, 30% ரிட்டர்ன் ஈக்விட்டியில வந்து அவன் இன்வெஸ்ட் பண்றான். அவன் புத்திசாலியா, நம்ம புத்திசாலியா? நம்ம வந்து சொன்னா இது வந்து தப்பா வந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, எஸ், ஒரு காலத்துல, மறுபடியும் நான் யூஸ் பண்றேன், ஒரு காலத்துல வந்து இந்தியாவில வந்து வெறும் 3 இல்ல 4 வீதம் தான் இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட். என்னது? லேண்டு, இன்னொன்று வந்து கோல்டு, இன்னொன்று வந்து எல்ஐசி இல்லை பாலிசி, இன்னொன்று வந்து கிசான் விகாஸ் பத்திர போஸ்ட் ஆஃபீஸ்ல. இந்த 4 தவிர வந்து மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரேஞ்ச் இருக்கு. அப்படி ஒரு
ஒரு பயங்கரமான ஒரு ரேஞ்ச் இருக்கு. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட ஓன் யூஸ்க்குன்றது வேற விஷயம். பொண்ணோட கல்யாணத்துக்கோ இல்லை வீட்டில் வந்து ஜுவல்லரிஸ் வாங்குறதுக்கு அது வேற விஷயம். பட் நீங்க வந்து கோல்டா இன்வெஸ்ட் பண்ணா அப்படின்னு நினைச்சாலும் இருக்க சோவரன் கோல்டு பாண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாண்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, வந்திருக்கும் இந்நேரம். அண்ட் என்கேஷ் பண்ணியிருப்பாங்க. 8 இயர்ஸ் பாண்ட் கொடுத்துருந்தாங்க. 2.5% வருஷம் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கோல்டு என்ன ரேட்டோ அந்த ரேட் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. அப்போ கோல்டு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டது வந்து அரௌண்ட் 3000 ருபீஸ் பக்கமாக போட்டாங்க. இப்போ வந்து 6500 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன், இல்லைன்னா நான் சொல்ல. பட் அப்படியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே, ஏன் ஃபிசிக்கல் கோல்டு? சரி, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, ஈக்விட்டி ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வில் கிவ் யூ எ பெட்டர் ரிட்டர்ன். இதே மாதிரி கோல்டு மாதிரியே நீங்க வந்து டைமிங்ஸ் பண்றீங்க, ஓரளவுக்கு ரொம்பலாம் வந்து அக்யூரேசி வேணாம், ஓரளவுக்கு நம்ம டைமிங் பண்றோம்னு சொன்னால் யூ கேன் மேக் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். சம்வேர் அரௌண்ட் 24 to 36% வந்து கம்ஃபர்டபுளா வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். நான் வந்து மிஷன் 1 crore அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன், வாரத்துக்கு வந்து 1.5%, மாசத்துக்கு வந்து 6%, நம்ம வந்து ஒரு விளையாட்ட ஆரம்பிக்கலாமே, டார்கெட் பண்ணி பார்க்கலாமே. இது வந்து லாஸ்ட் ஒரு 2 monthsல சரி, we have almost achieved more than that. நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், நம்மளோட லாஸ்ட் 2 monthsக்கான ரெக்கார்ட்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. நம்ம சொன்ன ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாக் பிக்கிங் வந்து பண்ண முடியுமா அட் ஆல் கண்டிஷன்ஸ்? என்ன மாதிரி ஒரு பேனிக் கண்டிஷனாக இருந்தாலும் ஸ்டாக் பிக்கிங் பண்ண முடியும். எங்க ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் 1.5 2 monthsல. ஐ ஸ்பெண்ட் அ கன்சிடரபிள் டைம் அண்ட் எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்து லைவ் டெமோ நான் கொடுத்துருக்கேன். அட் எனி கிவன் டைம் லைவா ஸ்டாக் பிக் பண்ண முடியுமா? தாராளமாக பிக் பண்ண முடியும். அட் எனி கிவன் டைம் ஒரு 10 ஸ்டாக் அடுத்த ஒரு 10 days to 6 months ஹோல்டிங் பீரியடுக்கு வேணுமா? பிக் பண்ண முடியுமா? தாராளமாக பிக் பண்ண முடியும். நாங்கள் பார்க்கறது வெறும் 3 விஷயம் தான். ஒன்று, ப்ரைஸ் ஆக்ஷன். ரெண்டாவது, வால்யூம் இருக்கா? ஏன்னு சொன்னால் வால்யூம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். தெர் ஆர் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு, டெய்லி வந்து ஒரு 15,000-20,000 குவான்டிட்டி தான் விற்கும், பட் வால்யூம் இருக்காது. அது மாதிரி இதில் வந்து நம்ம போய் மாட்டக்கூடாது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, நான் பர்சனலாக வந்து பார்க்கறது மொமெண்டம் இருக்கா? நம்ம வாங்கினதுல இருந்து மார்க்கெட் மேலே போகுது, அது மாதிரி ஸ்டாக்கை தான் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணுறது. எக்ஸாக்ட் பாட்டமில் பிக் பண்ண முடியுமா? எக்ஸாக்ட் பாட்டமில் நம்மளால பிக் பண்ண முடியும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ட்ரி பண்ணி எக்ஸிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்து பாருங்களேன், போன புதன்கிழமைக்கு 18,885 மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் 20,485 கம்ஃபர்டபுளாக வரும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நாங்கள் பர்சனலாக வெட்னஸ்டேவா தேர்ஸ்டேவான், ஐ திங்க் வெட்னஸ்டே தான் நினைக்கிறேன், வெட்னஸ்டே அன்னைக்கு கரண்ட் மந்த், அதாவது டிசம்பர் மாதத்துக்கு 7th எக்ஸ்பைரிக்கான கால் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருந்தோம். 20,300 கால் எவ்வளோல வாங்கியிருந்தோம்? சம்வேர் அரௌண்ட் 58 ருபீஸில் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் வி ஸ்கொயர்ட் ஆஃப் அரௌண்ட் 420-430 ருபீஸில் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணோம். பட் அது வந்து 585 வரைக்கும் போச்சு. ஸோ இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி போக முடியுமான்னு கேட்டால் எஸ், டெஃபினட்டாக வந்து போக முடியும். சர்ப்ரைஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இந்த 1 வீக்ல, 1 வீக் கூட வேணாம், 4 ட்ரேடிங் டேஸ், ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து மைனஸ்ல இருக்கு. இந்த 3 நாள்ல வந்து க்ளோஸ் டு அபவுட் 3000 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி பண்ணிச்சு. நினைச்சு பாருங்களேன், 46,600 ஆர் 500 காலை நீங்க எடுத்து பாருங்க. இட் ஹஸ் கிவன் 100x. 1 லட்சம் போட்டிருந்தா 1 கோடி. இன்ஃபேக்ட் 46,600 700 கால் வந்து க்ளோஸ் டு அபவுட் 152 டைம்ஸ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க டைரக்ஷனல் கால், ஓகே, நிறைய பேர் வந்து டைரக்ஷனல் காலில் தான் போய் மாட்டுறாங்க. டைரக்ஷனல் காலில் எடுத்தால் என்ன லாபம்? இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போதும் டெஃபினெட்லி யூ கேன் மேக் பிக் மணி. பட் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும் போதும் அது வந்து ஆப்ஷன் பையிங்காக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷன் செல்லிங்காக இருக்கட்டும், ஆப்ஷன் செல் பண்ணோட கெதி என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு 1000 ரூபா லாபத்துக்கு இல்லை 2000 ரூபா லாபத்துக்கு எவ்வளோ விட்டுருப்பாங்க? 152 டைம்ஸ்.
சரியா? ஸோ இதுதான் வந்து நஷ்டம் ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களுக்கு. ஸோ மாட்டி இருந்தால் அவன் சொத்து மட்டும் இல்லை, அவனோட பரம்பரை சொத்து பூரா காலியா இருக்கும். ஆப்ஷன் பயர்ஸ் வந்து எப்பயுமே பை பண்ணும் போதும் 3 விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று டெல்டான்றது டைரக்ஷனல் மூமெண்ட்ஸ், எந்த சைட்ல வந்து மூவ் ஆகுதுன்றது பார்க்கறது. இன்னொன்று வந்து தீட்டான்றது பேசிக்கலி என்னதுன்னு சொன்னால் டைம் வேல்யூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்ல, மறுபடியும் நான் யூஸ் பண்ற வேர்டு மோஸ்ட் ஆஃப் த டைம், மார்க்கெட்ல இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு. தீட்டான்றது பேசிக்கலி ஒரே இடத்துல உட்கார வச்சு கழுத்தை இருக்கிறது. நாளைக்கு வந்து மோஸ்ட் லைக்லி, சரியா, மோஸ்ட் லைக்லி நாளைக்கு மார்க்கெட் அப்படிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் வராது. ப்ராபப்ளி ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அதே மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் பெருசா கீழே விடுவோம். இன்னைக்கு எடுத்து பாருங்களேன், ஆப்ஷன் டேட்டாஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் 47,000 கால்ஸ் எடுத்து பாருங்க, இல்ல 21,000 கால் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நல்லா பீக் அவுட் ஆகி மறுபடியும் கீழே விழுந்துச்சு. ஏன் கீழே விழுந்துச்சு? மெயின்லி வந்து வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சண்டே அன்னைக்கே ரிசல்ட் வந்துருச்சு. மண்டே அன்னைக்கு எதிர்பார்ப்புல வந்து மேல போச்சு. அந்த மேல போகும்போதும் ஷார்ட் கவரிங் நிறைய வந்துச்சு. அந்த ஷார்ட் கவரிங்கோட ரேலி தான் வந்து டியூஸ்டே அன்னைக்கும் நடந்தது. இன்னைக்கு அந்த ரேலி எல்லாமே முடிஞ்சு போச்சு. வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆனோடனே ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு யாராச்சும் வந்து ஆப்ஷன் ப்ரைசிங்ல ஹோல்ட் பண்ணி இருந்தாங்க, நேத்தோட ப்ரைசிங் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு லாஸ் தான் ஆயிருக்கும். இந்த 3 விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காத ட்ரேட் பண்றவங்க, அது பையர்ஸா இருக்கட்டும் இல்ல செல்லர்ஸா இருக்கட்டும், மாட்டுவாங்க. ஸோ நீங்க ஆப்ஷன் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல கேஷ் மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை என்னதுன்றது தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்றது அட்வைசபிளா இருக்கும். வாங்க அடுத்த ஒரு 2 நாள், ஒரு நாள் நம்ம கேப் விட்டுறலாம். ஏன்னா 2-3 நாளா நாங்களும் வந்து ஹெவி ரெயின்ல வந்து மாட்டிக்கிட்டு நிறைய டேட்டாஸ்லாம் அப்டேட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு நாளையில இருந்து நிறைய டேட்டாஸ் எங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.